அப்பா நம்ம மயனுக்கும் மருமகளுக்கும் எவ்வளோ அழகா இருக்கு ஜோடி பொருத்தம். இவங்க பாடின பாட்டு கூட இவங்கள மாதிரியே ரொம்ப அழகா இருக்கு. ஆத்தி, என் பிள்ளைய மருமையனும் எப்படி பாடிட்டாங்க. ஆமா ஈஸ்வரி, பிள்ளைய ரெண்டும் சூப்பரா பாடிச்சுல. ஏன் மருமக தான் பாட்டு பாடத்துல புளியாச்சே. ஏன் மருமைய மட்டும் என்ன குறைச்சலாம், ரெண்டு பேரும் எவ்வளவு ஈடு கொடுத்து சூப்பரா பாடினாங்க. ஆமா ஆமா, என் மயனும் சரி என் மருமகளும் சரி ரொம்ப அருமையா பாடினாங்க. ஏன் மாமா, அகில எதுவும் கிளாஸ் போறானா? ஆமாப்பா, மியூசிக் கிளாஸ் போறான். அதானே பார்த்தேன், வேற லெவல்ல பாடுறானே. நம்ம பிங்கையும் ஏதாவது மியூசிக் கிளாஸ்ல சேர்த்து விடலாம். அந்த வசதிலாம் அங்கே இல்லைப்பா, அதனாலதான் சேர்த்து விட முடியாமல் போயிடுச்சு. பிள்ளைக்கு பாட்டுனா சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும், அதுவும் கேட்டுகிட்டே தான் இருந்தது. என்ன ஏதாவது மியூசிக் கிளாஸில் சேர்த்து விடுங்க டேடின்னு. ஆனால் எங்கள் அந்த மாதிரி வசதி இல்லை. இங்கே தான் ஏதாவது பார்த்து சேர்த்து விடணும். ஏமாம்மா, இங்கே தான் எவ்வளவோ மியூசிக் கிளாஸ் இருக்கே, அகில் படித்த கிளாஸில் வேணால் சேர்த்து விடுவோம். சரிம்மா, பிங்கிக்கு ஓகேன்னா நாளைக்கே கூட சேர்த்து விடுங்க. அப்புறம் என்னம்மாம்மா, அகில்கிட்ட சொன்னோம்னா அகில் படித்த மியூசிக் கிளாஸ்லேயே சேர்த்து விட்ருவோம். அப்புறம் என்ன, பிங்கியும் சேர்த்து விட வேண்டியதா கிளாஸ்ல. அப்புறம் நம்ம வெளியிலலாம் போய் யாரையும் கூட்டிட்டு வந்து பாட வைக்க வேண்டாம், நம்ம பிள்ளைங்களே பாடிடுவாங்க எல்லா ஃபங்க்ஷனுக்கும். சரியா சொன்னீங்க மாமா, சேர்த்துருவோம் சீக்கிரமே. ஏன் மித்ரா, வேற லெவல்டி பாட்டு. உன் வாய்ஸ்ல தனியா கேட்டிருக்கோம், அதே மாதிரி அண்ணன் வாய்ஸ்ல தனியா கேட்டிருக்கோம். ஆனா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுறத ஃபர்ஸ்ட் டைமா நேர்ல பாக்குறமா, ரொம்ப சூப்பரா இருந்தது, வேற லெவலு. ஆமாடி மித்து, உன் வயசு சரி அண்ணன் வயசு சரி தனித்தனியா கேட்கறத விட ரெண்டையும் சேர்த்து கேட்கும் போது அவ்வளோ ஸ்வீட்டா இருக்குடி. அண்ணன் எங்க அண்ணன்கிட்டே சொல்லணும். தேங்க்யூடி. அதனாலதான் இப்ப எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் இவங்க ரெண்டு பேரையும் பாட விட்டுறது. சரி பாட்டுலாம் முடிஞ்சிருச்சு, அடுத்து டான்ஸ் தான், வாங்க போய் டான்ஸ் ஆடலாம். போலாண்டி. சரி, சாப்பிட்டு போய் டான்ஸ் ஆடலாமா இல்ல டான்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்து சாப்பிடலாமா? என்னடி, சாப்பிட்டு டான்ஸ் ஆடணும்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதனால நம்ம டான்ஸ்லாம் ஆடி முடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு கடைசியா சாப்பிட்டுக்கலாம். அதுவும் கரெக்ட் தான். அப்போ நான் தம்பியை கொண்டு போய் மினிய கடை கொடுத்துட்டு வந்துடுறேன், நம்ம போய் டான்ஸ் ஆடலாம். டபுள் ஓகே. ஹே பர்த்டே பாய், செல்ல அங்க பாரு, ஆன்ட்டி கூப்பிடா பாரு. இது ஆன்ட்டியா? ஆமாடி, ஆன்ட்டி தானே நீனு. அடிங்க தொடப்பக்கட்ட, யாருடி ஆன்ட்டி? அக்கான்னு சொல்லி கூப்பிடுறீ, அது எப்படி நியாயமாகும்? நான் இவனுக்கு அத்தை, அப்போ நீ அத்தை. அதான் இங்கிலீஷ்ல சொன்னேன், வேற ஒண்ணு கிடையாது. சி, நான் ஒன்னும் அத்தைலாம் கிடையாது. மலர், உனக்கு என்னடி பண்ணுவேன்? எனக்கு மயன். மயனா? அப்ப அம்மா பண்ணினு அதுக்கு ஆன்ட்டியே பரவாயில்ல. அடி போங்கடி, அவன் அக்கானே கூப்பிடட்டும். கவிக்குட்டி, நீ அக்கானே கூப்பிடு. என்ன அக்கா கூப்பிடு, அக்கா. நோச்செல்லாம் அத்தை கூப்பிடுற மாதிரி கூப்பிடு, ஆன்ட்டி ஆன்ட்டி கூப்பிடுறா ஆன்ட்டின்னு. அடே, என்ன பார்த்தா உனக்கு ஆன்ட்டி மரியாதை இருக்கு, அக்கான்னு கூப்பிடுறா, அக்கா. நோ பப்பு, ஆன்ட்டி. அட எடுவட்ட பயலே, அக்கான்னு கூப்பிடுறா, உங்க அத்தை பேச்சு கேட்காத. என்னடி குழந்தைய மிரட்டிட்டு இருக்கா பைத்தியக்காரி? அக்கான்னு கூப்பிட்டு சொல்லுடி ப்ளீஸ். என்ன பார்த்தா நான் ஆன்ட்டி மாதிரியா இருக்கு. குழந்தைக்கு எப்படி தெரியுதோ அப்படிதானே கூப்பிடுவான். சரி விடு, பரவாயில்ல. நீ மூடு. என்ன செல்லக்குட்டி, நான் உனக்கு அக்கா தானே தங்கம். ஆன்ட்டி. அப்பா பரவாயில்ல, ராஃபியும் ஆன்ட்டி தான் கூப்பிடுறான், அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட பைத்தியக்காரி, உன்ன ஆன்ட்டின்னு கூப்பிடக்கூடாது, ஆனா வேற யாரையும் கூப்பிட்டா உனக்கு பரவாயில்ல, அப்படித்தானே? சீ, வெக்கமா இல்ல? சி, இல்லடி, வெக்கமா இருந்தா எப்படி உங்க கூட சேர முடியும்? கம்பெனிக்கு ஆள் கிடைச்சதுல அது வரைக்கும் சந்தோஷம் தான். ஆனா ஒண்ணுப்பா, இவன் ரொம்ப கியூட்டா இருக்காண்டி. இதை விட்டுடி, பிறந்தப்ப பாத்துருக்கணும், ரொம்ப கியூட்டா இருப்பாண்டி. நல்லா கொழுக்க முழுக்குன்னு அழகா சிரிப்பான், அப்படியே இங்க கொலிலாம் விழுமா, அழகா இருக்கும். இப்பதான் கிறங்கி போயிட்டான் இல்லடி? ஆமாடி, பிறந்தப்போ ரொம்ப அழகா இருந்தான், எல்லாருக்குமே என்ன ஃபேவரட் தெரியுமா? வெளில போறவங்க கூட தூக்கி கொஞ்சிட்டு போவாங்க, அந்த அளவுக்கு கொழுக்கு முழுக்குன்னு இருப்பான். குழந்தை இப்பதான் ரொம்ப வத்தி போயிட்டான். இல்லடி, எங்க அம்மா சொல்லுவாங்க, பிறக்கிறப்ப குழந்தை கொழுக்குன்னு இருந்தா வளர வளர வத்திருவாங்கன்னு. அது நேச்சர் தான், அது ஒண்ணும் கிடையாதுடி. இது வேற இருக்கா, இதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லடி. சரி, அதெல்லாம் விடுங்க. மலரு, என்னடி உன் ஆளுங்க வந்திருக்காங்கன்னு சொன்ன, ஆனா இன்டர்வியூ கொடுக்கலாம். அடி போடி, நானே சண்டை போட்டேன் அவன் கூட. ஏன்டி அண்ணன் கிட்ட சண்டை போட்டேன்? அந்த சண்டை இப்போ இல்ல, ஒரு வாரமா நடந்துட்டு தான் இருக்கு. என்ன சண்டை? உங்களை மாதிரி பெரிய சண்டைலாம் இல்லம்மா, சின்ன சின்ன சண்டை தான், அது சரியாயிடும். சரிடி, கூப்பிடுடி, எங்களுக்கு இன்ட்ரோ கொடு. நான் கூப்பிட்டா வரமாட்டாரே, என்ன கோவமா இருக்காரு. வேணா இவளை கூப்பிட சொல்லு. பிங்கி, நீ கூப்பிடுறீ. நான் கூப்பிடலாம், ஆனா இங்க இருக்கான்னு தெரியலையே. சரி இருங்க, இவனை கொண்டு போய் விட்டுட்டு அண்ணன் இங்க இருக்கான்னு பார்த்துட்டு கூட்டிட்டு வரேன். அதுக்கெல்லாம் எதுவும் அவசியம் என்னன்னு நினைக்கிறேன்டி, இது உங்க அண்ணனே வராரு. எங்கடி? திரும்பி அங்க பாருடி, அப்பதான் தெரியும். ஆமா, இவர்தான் போட்டோல காமிச்ச. ஸ்மார்ட்டா இருக்காருடி. என்னம்மா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? அண்ணா, உன்னை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்கணும்னு கேட்டாங்க, அதான் உன்னை தேடிட்டே இருந்தேன், நீனே வந்துட்ட, பரவாயில்லையே. என்னடாமா, சாப்பிட போலான்னு பார்த்தா உங்களை காணோம். சரி, அதான் தேடிட்டு இருந்தேன், இங்க நின்னீங்க. மாமா, இவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஆமாடா அண்ணா, என் பக்கத்துல நிக்கிற பேர் ராஃபி, அவ பேரு பூஜா. ஹாய் அண்ணா. ஹாய்டாமா, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும், நீங்க போட்டோல பார்த்த விட நேர்ல இன்னும் அழகா இருக்கீங்கண்ணா. என்னடி கூச்சமே இல்ல? எல்லார்கிட்ட இதே தான் சொல்லுவியாடி? உண்மையை தாண்டி சொன்னேன், உங்க ஃபேமிலி எல்லாருமே நல்லா இருக்காங்க.
அது சரி. சரிடாம்மா, சாப்பிட்டீங்களா எல்லாரும்? இல்லைண்ணா, டான்ஸ் ஆட போறோம். டான்ஸ் ஆடிட்டு லாஸ்ட்டாக தான் சாப்பிட போறோம். நீ போய் சாப்பிடு. அப்படியே கொண்டு போய் மினியை கடைவனே விட்டுறியா? இவன் உங்ககிட்ட தான் இருக்கானா? ஆமாம்மா, என்கிட்ட தொத்திட்டு வந்துட்டா. பாட்டு பாடும்போது தூக்கி வச்சிருந்தேன்ல, அப்படியே என்கிட்ட வந்துட்டான். சரி சரி கொடு, அவனை ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும்னு சொன்னாங்க. நான் கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே வரேன். இந்தா நீ வரலாம் தேவையில்ல, நீ போய் சாப்பிடு. நாங்கள் டான்ஸ்லாம் ஆடிட்டு வரோம். ஆமாம்மா, நாங்கள் டான்ஸ்லாம் ஆடிட்டு வரோம், நீங்கள் போய் சாப்பிடுங்க. டான்ஸ் ஆடுறதுலாம் இருக்கட்டும். ஏமா, பூஜா அண்ட் ராஃபி இவங்க காலேஜ்க்கு ட்ரெஸ் எல்லாம் எப்படி பண்ணிட்டு வராங்க? அதுக்கு என்னண்ணா, நல்லா தான் நீட்டாக தான் பண்ணிட்டு வருவாங்க. மாமா, நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கைலாம் நிறையவே இருக்கு. நீங்க வெளியில எப்படி வேணா ட்ரெஸ் பண்ணிக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா காலேஜ்க்கு நீட்டா போட்டு போங்க. ஏய், நீயும் இப்படிதான் இருக்க, அவனும் அப்படிதான் இருக்கா. இதே தான் சொல்றீங்க ரெண்டு பேரும். காலேஜ்க்குலாம் கரெக்டாக தாம்மா போகணும், அதனால தான் சொல்கிறோம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு எப்போ படிப்பு முடியுது? நீ எப்போ சென்னை வர? அடியே, இப்பதான் காலேஜ் போய் 1.5 மந்த் ஆகுது. அதுக்குள்ள காலேஜ் முடிஞ்சிருமா? சரி சரி, சீக்கிரம் முடிச்சுட்டு சென்னைக்கு வேலைக்கு வா, ஓகேவா? சரி சரி சரி, நீ இவனை கூட நான் போறேன். வாங்கிக்கோ. ஓகேடாம்மா, நான் அப்படியே கிளம்புறேன். நீங்க டான்ஸ்லாம் பண்ணிட்டு வந்து சாப்பிடுங்க. ஓகேண்ணா. ஆளு ரொம்ப ஸ்வீட்டடி. யாரு இந்த ஆளு? ஸ்வீட்டாடி, சரியான காரசாரமான ஆளடி. போட்டு பாடா பாடுத்துவாண்டி. என்னடி சொல்ற? நல்லவர் தான், பட் திடீர்னு கோவம் வரும். எதுக்கு கோவம் வருதுன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஏ தங்க குட்டி, வாங்க வாங்க, சித்தப்பாட்ட வாங்கடி. அப்படியா? என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க? எல்லாம் உங்க அண்ணன் தாண்டி. ஏன் அண்ணனா? சும்மா ரெடி திட்டுவா. எங்க அண்ணனை சொல்லி என்ன கலாய்ச்சிட்டு இருந்தீங்க 3 பேரும்? நாங்க கலாய்க்கலப்பா, உன் அண்ணி தான் கலாய்ச்சா. அண்ணியா? என்னடி பண்ணி? என்ன கலாய்ச்ச நீ? அது ஒண்ணும் இல்ல, ராஃபி உங்க அண்ணனை ஸ்வீட் பர்சன் சொன்னாலா, அதான் சொன்னேன். அந்த ஆளு ஸ்வீட்லாம் கிடையாது, ரொம்ப காரசாரமான ஆளுன்னு. வேற ஒண்ணும் இல்ல. எங்க அண்ணனுக்கு என்ன, எங்க அண்ணன் தங்கமான வண்டி. அவன மாதிரி ஒரு ஆள் கிடைக்கலன்னா கொடுத்து வச்சிருக்கணும். சேம் அதே தான் உனக்கும் சொல்றேன். என் அண்ணன் தங்கம் இல்ல, பிளாட்டினம். அவனை மாதிரி அதெல்லாம் கிடைக்காது. மிஸ் பண்ணிடாத லைஃப்ல, ஓகே? உன்னை பத்தி பேசினா உன்னை பத்தி மட்டும் பேசு, தேவையில்லாம என்ன இன்வால்வ் பண்ணாத. அதே எப்படிடி? உன்னோட அண்ணனை நீ விட்டு கொடுக்காம பேசும்போது அவளும் அவ அண்ணனை விட்டு கொடுக்காம பேசணும்ல. கூட்டா சேர்ந்த கலவாணிங்க. ஹே ராட்சசி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மலமாடு, என்னடா பொறுக்கி, சாப்பிட்டியா? சாச்சா, நீங்க எல்லாமே எப்படி சாப்பிடுறது? அதனாலதான் உங்களை தேடி வந்தோம். அண்ணா சாப்பிடலையா? என்னடாமா, நீங்க சாப்பிடாம நாங்க எப்படி சாப்பிடுறது? ரொம்ப தான். என்ன பாப்பு, ஏதாவது சொன்னீங்க? ராஃபி, நாளா ஒண்ணு சொல்லன்னு சொல்லிட்டி. வேற வேலை இல்ல அவளுக்கு. என்ன அப்பெல்லாம் என்ன பார்த்தா எரிஞ்செரிஞ்சு விழுவ, இப்ப பல்ல பல்ல காட்டுற? நான் எங்க பல்ல காட்டினேன்? நான் சிரிக்கத்தானே செஞ்சேன். பல்ல தெரியற மாதிரியா சிரிச்சேன்? பொறுக்கி என்ன? சேம் கொஸ்டின் நான் கேட்கவா? முன்னாடில என்ன பார்த்தா எரிஞ்செரிஞ்சு விழுவ, திட்டிகிட்டே இருப்ப, அப்படியே உருன்னு வச்சிருப்ப. இப்பெல்லாம் சிரிச்சுட்டே இருக்க, அதுக்கே காரணம் என்னவா? நீ முன்னாடி கோவப்பட்டு இப்ப பல்ல காட்டுறதுக்கு என்ன ரீசனோ அதே ரீசன் தான் எனக்கும். அப்படியா? அப்படிதான். நேற்று தேவையில்லை, நாளை தேவையில்லை, இன்று இந்த நொடி போதுமே. வேறின்றி விதையின்றி வெண்தூங்கும் மழை. ஐயோ, இவளுங்க இருக்கதை மறந்துட்டோமே. என்னங்கடி, டான்ஸ் ஆட போலாமா? என்னவோ தெரியலடி, என்னமோ ஓடுது. எப்படியோ எங்களுக்கு தெரிஞ்சுதானே ஆகணும். அப்ப வச்சுக்கிறோங்க 2 பேரையும். ஆமா, இந்த அம்மா பெரிய நாசா விஞ்ஞானி, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க. சிப்போ இல்லடி, கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு இருக்க ஆப்பு. சரி சரி, அப்புறமா சண்டை போட்டுக்குங்க, வாங்க டான்ஸ் ஆடலாம். இவன் கூட எல்லாம் யாரும் டான்ஸ் ஆட முடியாதுன்னு சொல்லுங்கடி. ஏன்டி அப்படி சொல்ற? என் அண்ணன் கூட டான்ஸ் ஆட அங்க பொண்ணுங்க லைன்ல நிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆளா தர்ஷினி தான் நிக்கிறா, தெரியுமா? அட பரதேசி, எப்படி கொடுத்துடுது பாரு. அப்படிங்களா? அவ போய் உங்க அண்ணனை தர்ஷினி கூட டான்ஸ் ஆட சொல்லுங்க, எங்களையும் கூப்பிடுறாரு. அப்பா, உங்க பஞ்சாயத்து எங்க போனாலும் முடியாது போல இருக்கே. அது அப்படித்தானே ராட்சசி. நாங்க தனியா அடிக்கிறோம், நீங்க போய் தனியா ஆடுங்க. அது எப்படி தனியா ஆட முடியும்? நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே அக்கா ரிசப்ஷன்ல கூட டான்ஸ் ஆடணும். அதானே, இப்ப மட்டும் என்னவா? அது அப்போ, இப்பெல்லாம் ஆட முடியாது. டான்ஸ் ஆடுங்கடி. நீங்க 2 பேரும் டான்ஸ் ஆடினது நான் வீடியோல பார்த்தேன், சூப்பரா இருந்தது. நீங்களே பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ப்ளீஸ் டி. நீ என் கையில அடிபட்டு சாக போறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப பண்ணாதடி, எங்களுக்காகடி. நீங்க ஒரு டான்ஸ் போடுங்க, அப்ப நம்ம எல்லாம் டான்ஸ் ஆடலாம். நீங்க டான்ஸ் ஆடினா ஆடுங்க, அண்ணன போங்க. நான் இவன் கூட ஆட முடியாது. இங்க பாருடி, மறுபடியும் நீ டான்ஸ் ஆடலன்னு வை, என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஒன்னும் பண்ண மாட்டேன், வாய மட்டும் போயிடுவேன். வாங்கிட்டு போலாம். அந்த பயம் இருக்கட்டும். அண்ணா, பர்மிஷன்லாம் கேட்க கூடாது. கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் டான்ஸ் ஆடின போனா செருப்பு பிஞ்சிரும். அதான்டா கரெக்ட். ஹே வாடி. கையை விடுறா. வாடின்ற
கடல் தாண்டி உனக்காக வந்தேனே, இந்த நதி வந்து கடல் சேருதே, வெண்ணிலவை நீ என்னடா பண்ற? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? விட்றா, யாராவது பார்த்தா எனக்கு என்ன? விடுடா. ஆத்தி விட்டா என்னோட தாஜ்மஹால் கீழே விழுந்துருமே. இது செல்ல மீது இரவா பகலா தெரிந்து கொள்வேன் உடனே தொடவா, உயிரை தின்னும் காதல் தீயே இனிய கொடுமை நீயே நீயே. டேய் வேஸ்ட்லேண்ட், வாய் மூடுறா. என்னடி பொசுக்குன்னு மாமா வேஸ்ட்லேண்டுன்ட்ட, இப்போ வேஸ்ட்லேண்டா வேஸ்ட் இல்லாத லேண்டான்னு காமிக்கிறேன். டான்ஸ் எல்லாம் நீ அந்த ஜூலியட்டின் சாயல், உன் தேகம் எந்தன் கூடல், இனி தேவையில்லை. வருடித் தந்தாய் மனதை, திருடிக் கொண்டாய் வயதை, அது கிளியோடு வேர்களும் பூத்த கதை. தலைச்சு போட்ட தூக்கம் இப்போ தூரமையா, தலைக்கு வச்சு நான் படுக்க அழுக்கு வெட்டி தாருமையா, தூங்கும் தூக்கம் பூக்களை செடி கொடியின் பொருள் என்று நினைத்திருந்தேன், பூவை உன்னை பார்த்த பின்னே பூக்களின் மொழி அறிந்தேன். என்ன மேடம், பர்த்டே ஃபங்க்ஷன்ல ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க போல, பார்க்கவே முடியல. நானும் உன்னை தேடி தேடி பார்த்தேன். இல்லப்பா, கொஞ்சம் வேலை இருந்தது, அதான் பார்த்துட்டு இருந்தேன். வந்தோடனே உங்களை தேடினேன், காணோம். நீங்க இப்பதான் வந்தீங்களா? ஆமாடி, எனக்கு ஒரு முக்கியமான கேஸ் இருந்தது, அதை முடிச்சுட்டு வர லேட் ஆயிடுச்சு. அதுக்குள்ள கேக் கட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. போய் பாப்பா பார்த்துட்டு கிஃப்ட் பண்ணிட்டு இப்பதான் வரேன் ஸ்டேஜை விட்டு. ஓ அப்படியா? அதான் நான் வந்ததுலேருந்து தேடினேன் உங்களை. உங்களுக்கு ஃபோனும் பண்ணனா நீங்கள் எடுக்கவே இல்லை. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், ஏதோ கேஸில் இருக்கீங்க போல, ஆப்ரேஷன் தேட்டரில் இருந்தால் ஃபோன்லாம் எடுக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு நானே புரிஞ்சுட்டு அப்புறம் கட் பண்ணிட்டேன். பரவாயில்லையே, இன்னும் ரொம்ப அழகா புரிஞ்சு வச்சிருக்கீங்க மேடம். பின்ன என்னோட விஜய் பற்றி எனக்கு தெரியாதா? என்னோட விஜய் எப்போவுமே என்னோட காலை அட்டன் பண்ணாமல் இருக்க மாட்டான். அதாவது முக்கியமான வேலை இருந்தால் மட்டும்தான் அட்டன் பண்ண மாட்டாரு. அதை நானே புரிஞ்சுப்பேன். ஐயோ என் அழகி, லவ் யூ பொண்டாட்டி. லவ் யூ டூங்க. பார்த்து எவ்வளோ நல்லாச்சு இல்ல? ஆமாம், டெய்லி ஃபோன் பேசுகிறோம், டெய்லி வீடியோ கால் பேசுகிறோம். ஆனால் என்னதான் இருந்தாலும் நேரில் பார்த்து இப்படி சந்தோஷமா பேசுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல? ஆமாடி, என்னதான் ஃபோன் வீடியோ கால்ல இருந்தாலும் நேரில் பார்த்து பேசுற சுகமே தனிதான். நீ இப்படி நின்று க்ளோஸாக நின்று பேசிட்டு இருக்கீங்க, உன் ஃபேமிலியில் ஏதாவது பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்க? எல்லாருக்குமே தெரியும், எப்படி தப்பா நினைப்பாங்க? என்னடி சொல்ற, எல்லாத்தையும் சொல்லிட்டியா? நான் யார்ட்டுமே சொல்லல, பட் அவங்களே ஒரு கெஸ்ஸிங்ல இருக்காங்க. அப்புறம் என்னடி, சொல்ல வேண்டியதானே, நெக்ஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம். இருங்க சார், இந்த ஒரு வருஷம் முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல பேசலாம். அப்போ மேடம் கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டீங்க அப்படித்தானே? நான் எப்போ உங்ககிட்ட லவ் சொல்லணும் அப்பவே ரெடி ஆயிட்டேன். அச்சோடா. மழை தேடி நான் அணிவேன், சம்மதமா சம்மதமா, குடியாக நான் வருவேன், சம்மதமா. ஐயோ, இவன் என்ன ஐஸ்கிரீம் கப்பாட வந்து நிக்கிறா? இது அந்த ராட்சசி பார்த்தா என்ன கொன்றுவாளே. என்ன மாமா, ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், சூப்பரா இருக்கு. சாப்பிட்றேம்மா, நான் இப்போ தானே டான்ஸ்லாம் பண்ணிட்டு வந்தேன். நான் இன்னும் சாப்பாடு கூட சாப்பிடல, சாப்பிட்டா அதுக்கப்புறம் சாப்பிட்றேன். அதான் நீங்க வேற மாமா, நீங்க சாப்பிடலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க தான் ஃபன் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, அதனால உங்களுக்காக தான் இந்த ஐஸ்கிரீம் எடுத்து வந்தேன். இந்த ஐஸ்கிரீம் உங்களோட ஃபேவரட் இல்ல, ப்ளூபெரி. ஆமாம்மா, எனக்கு பிடிக்கும் தான். ஆனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டா அது சரி வராது. நான் சாப்பிட்டு வந்து அப்புறமா சாப்பிட்றேன். இந்த ஐஸ்கிரீம் நீ சாப்பிட்ரு. மாமா, நான் ஆல்ரெடி 2 ஸ்கூப் சாப்பிட்டேன். இதுக்கு மேலே சாப்பிட்டா எனக்கு வயசுலாம் பத்தாது, இடம் இல்லை. ஸோ இதை நீங்களே சாப்பிட்ருங்க, நானே ஊட்டி விடுறேன். ஊட்டி விடுறியா? ஐயோ, இவன் வேற எங்க நிக்கிறான்னு தெரியலையே. இங்கேயே காணோம். ஏன்னா இந்த இடத்துல யாருமே இல்லை. இருந்தாலும் அவளை நம்ப முடியாது, எங்க இருந்து வந்துருவாளே. மாமா என்ன யோசிக்கிறீங்க? இந்தாங்க. இங்க பாருமா, நீ ஊட்டிலாம் விட வேணாம், நானே சாப்பிட்டுக்கிறேன். நான் தானே எடுத்து வந்தேன், அப்ப நான் தான் ஊட்டி விடுவேன். அம்மா, நான் என்ன குழந்தையாமா? எனக்கு கை இருக்குமா, நான் சாப்பிட்டுக்கிறேன். இவையும் அவள்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கான், திட்டு விட வேண்டியதானே? நான் ஊட்டி தான் விடுவேன். நீங்க காட்டுங்க, இந்தாங்க. ஐயோ, சொன்னாலும் கேட்க மாட்டாளே. ஊட்டி விட்டுறியா? எப்படி நீ ஊட்டி விட்டுற நானும் பாக்குறேன். அந்த ஐஸ்கிரீம் இருந்தா தானே ஊட்டி விடுவேன். பார்த்து. அச்சோ தஷி, ஐம் சாரி, தெரியாம ஏதோ தடுக்கி விட்டுருச்சு ட்ரெஸ். சாரி டி. போய்க்காரி எப்படி நடிக்கிறா? ஊட்டி விட்டுருவான்னு தட்டி விட்டுருக்கா. என்ன ஒன்றும் இல்லையே. என்ன விட்ரா, பார்த்து வந்திருக்கலாம்ல. நான் மாமாக்கு ஆசையா ப்ளூபெரி எடுத்துட்டு வந்தேன். சரி, அதுக்கு ஏன் இப்படி மூஞ்ச வச்சிருக்க? அங்க இன்னும் நிறைய ஐஸ்கிரீம் இருக்கு, அப்புறமா அதையும் சாப்பிட்டு பாரு. நீ போ. நான் மாமாவுக்கு ஆசையா எடுத்துட்டு வந்தேன்.
என்னம்மா மாமா காசையை எடுத்துட்டு வந்தேன், தோசையை எடுத்துட்டு வந்தேன்னு. அங்க நிறைய ஐஸ்கிரீம் இருக்கு, ஸோ நோ ப்ராப்ளம். அவரே சாப்பிட்டு பாரு, நீ போ. போ மித்ரா, இது வெறும் ஐஸ்கிரீம் மட்டும் கிடையாது. இதுல என் மாமாக்காக லவ், அன்பு, அப்புறம் கேரிங் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சிருந்தேன். அதை ஊட்டி விடலான்னு நீ தட்டி விட்ட. இதுல லவ், கேர் எல்லாம் வச்சிருந்தேன். அதை மாமா கூட்டி விடலான்னு நினைச்சியா? அச்சோ, சாரி, நான் தான் தெரியாம பண்ணிட்டேன். நீ போ, அவரை வேற எடுத்து சாப்பிட்டு பாரு. என்ன அகில், நீங்க வேற சாப்பிட்டுப்பீங்க தானே? இல்ல அகில், நீங்க வேற ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டுப்பீங்கன்னு தானே? ஆமா நான் வேற ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிறேன். என்கிட்ட சொல்லாதீங்க மிஸ்டர் அகில், அங்க மாமா பண்ண பார்த்து சொல்லுங்க. கண்ணுலே கொள்றாடா. ஒன்னும் ஃபீல் பண்ணாத, நான் வேற ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போ. போங்க மாமா. ஜிம்மா, வெறும் ஐஸ்கிரீம் தானே, பரவாயில்ல போ. இங்க என்ன நடக்குது? வாடி. அது நான் மாமாக்காக ஆசாசியா ஐஸ்கிரீம் கொண்டு வந்தேன்னா அது இந்த மித்ரா தெரியாம தட்டி விட்டுட்டா. ஓ, தெரியாம தட்டி விட்டுட்டாளா? என்ன மித்து, பார்த்து வந்திருக்க கூடாதா? பார்த்து தான் வந்தேன், அதான் விழுந்துடுச்சு. சரி பரவாயில்ல விடு, நம்ம வேற ஐஸ்கிரீம் வாங்கிக்கலாம். போடி, நான் மாமாக்காக கொண்டு வந்தேன். என்னடி என்ன மறைக்கிறா? என்ன ஏண்டி மறைக்கிற? இவளை யாரும் இங்க கூட்டிட்டு வர சொன்னா? வேற வழி நம்ம தட்டி நாங்க கூட்டிட்டு வர வேண்டியதா போச்சு. அம்மாவும் வெளியூர் போயிருக்காங்க ஒரு விஷயமா, அவன் மட்டும் தனியா இருப்பாள், அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன். நீ கூட்டிட்டு வந்ததுல எந்த பிரச்சனையும் இல்ல, அவ வரட்டும். ஆனா உங்க அண்ணகிட்ட இந்த மாதிரி வளைஞ்சு பேச வேணாம் மட்டும் அவளுக்கு தெளிவா சொல்லிடு. தெளிவா தானே? நான் சொல்லிடுறேன், நீ கவலைப்படாத, நான் இங்க கூட்டிட்டு போயிடுறேன். அதை செய் ஃபர்ஸ்ட், டக்குன்னு கூட்டிட்டு போகல. கூட்டிட்டு போயிடுறேம்மா. எங்க அம்மா எங்க அண்ணன் மேல கோபமா இருக்காங்களாம். எங்க அண்ணன் வேணுன்னு சொல்லுவாங்களா, ஆனா தர்ஷினி அவ கூட நெருக்கமா பழகினாவா பேசினாவா நம்ம கோவம் வருமா? என்ன கொடுமை சரவணா. என்னடி அவளை கூட்டிட்டு போக சொன்னா வாய்க்குள்ளே முடங்கிட்டு இருக்க? ஏமா அம்மா நெருப்பே, கூட்டிட்டு போயிரு, அமைதியா இருமா. சரி விடுடி, நம்ம அங்க என்ஜாய் பண்ணலவா, எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வா தர்ஷினி. அப்ப ஐஸ்கிரீம்? ஏமா ஐஸ்கிரீம் தானம்மா போனா போகுது, நம்ம வேற வாங்கிக்கலாம். என்னமோ உங்ககிட்ட இருந்து ஒரு கொடியை பறிச்ச மாதிரியே மூஞ்ச வச்சிருக்க. வா நம்ம போலாம். வேற ஐஸ்கிரீம் நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ போ அவ கூட. சரிங்க மாமா. அடியே சீக்கிரம் வாடி, நீங்க நிக்க அவ கூட பேச எங்க நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. வாடி சீக்கிரம். போலாம். சப்பா போயிட்டா. நன்றி வாடி. என்ன யாராவது பாத்திர போறாங்க? என்ன தங்கப்பூவே, உன் கண்ணாலத்தான் நானு ஒரு தேவதை வந்தாது என் வழிதானே. செல்லம், கண்ணு தர, உன்னோட பர்மிஷன் இல்லாம இப்போ இந்த டைம்ல எனக்கு கிஸ் பண்ண விருப்பம் இல்லை, நீ கண்ணு தர. அப்புறம் எதுக்கு இடுப்புல கை வச்சிருக்க? கையிட, யாராவது பாத்திர போறாங்க. உன்கிட்ட அத்துமாரி நடந்துக்க மாட்டேன்னு தான் சொன்னேன், இது என்னோட உரிமை. உன்னோட உரிமைலாம் என்னைக்கோ முடிஞ்சிச்சு, நீ கையெடு. சரி, அதெல்லாம் போட்டோம், அதை பற்றி பேச நான் விரும்பல. உன்னோட கிளாஸ்ல ராகுல் ஒரு பையன் இருக்கான்ல? ஆமா இருக்கான். அவன் உன்னை லவ் பண்றான் தானே? ஆமா லவ் பண்றான். இங்க பாரு மித்ரா, நீ என்ன வெறுப்பேத்துறன்னு நினைச்சிட்டு அவனோட லைஃப்ல விளையாடாத. நீ என்ன வெறுப்பேத்துறதுக்காக அந்த பையன் கூட சிரிச்சு பேசுற. ஆனா அந்த பையனுக்கு எப்படி தெரியும், மித்ராவை நம்ம லவ் பண்றா போல, அதனாலதான் நம்ம கிட்ட சிரிச்சு பேசுறான்னு நினைப்பான். ஆனா எனக்கு மட்டும்தான் தெரியும் நீ என்ன வெறுப்பேற்றதுக்காக அவன் கிட்ட பேசுறேன்னு. அவன் லவ் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, ஃப்ரெண்டா இருந்தா கூட பரவாயில்ல, நீ வெறுப்பேற்றது நியாயம். ஆனா லவ் பண்றான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ இந்த மாதிரி வெறுப்பேற்றினா அவன் மனசுலயும் ஆசை வளர்ந்துரும். எனக்கு தெரியும் உனக்கு என்ன தவிர வேற எந்த பையன் மேலேயும் இஷ்டம் இருக்காது, எந்த பையனையும் உன் லைஃப்ல வரவும் விட மாட்டேன். அது தேவையில்லாம அவன் லைஃப்ல விளையாடாத மித்ரா, சொன்னா கேளு. யார் சார் சொன்னா உங்களை தவிர வேற யாரையும் லவ் பண்ண மாட்டேன், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு? ஃபர்ஸ்ட் அவனோட நான் பேசல, அதையே நீ சொல்ற. எனக்கு என்னோட லிமிட் தெரியும். ராகுலை பத்தி எனக்கு நல்லா தெரியும், என்னை பத்தி ராகுலுக்கு தெரியும். நாங்க பாத்துக்கிறோம். இது உனக்கு தேவையில்லாத விஷயம். தேவையில்லாத விஷயமா? என்னடி தேவையில்லாத விஷயம்? நான் உன்னை வெறுப்பேற்றுறதுக்காக தான் அவன் கூட பேசுறேன்னு யார் சொன்னா? எனக்கு நல்லாவே தெரியும் என்ன வெறுப்பேற்றுறதுக்காக தான் நீ அவங்ககிட்ட பேசுறேன்னு. உன்னை நான் லவ்வே பண்ணலன்றேன், உன்னையே நான் வெறுப்பேற்றணும்? அப்பா சரி ஓகேம்மா, நீ என்ன லவ் பண்ணல, என்ன வெறுத்துட்ட, நான் வேணாம் உனக்கு, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா எனக்கு நல்லாவே தெரியும் நான் இருந்த மனசுல உன்னால கண்டிப்பா வேற யாரையும் வைக்க முடியாது, அதுவும் ராகுல கண்டிப்பா வைக்க முடியாது. அதனாலதான் சொல்றேன், அவன்கிட்ட போய் நீ தெளிவா சொல்லிடு, நான் இந்த மாதிரி என் மாமன் பையன் லவ் பண்ணேன், என் பாஸ்ட்னு கூட சொல்லு. அவன் என்னால மறக்க முடியல, அவன் இடத்துல வேற யாரையும் வைக்க முடியாது, ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு அவன்கிட்ட முன்னாடியே சொல்லிடு. பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன்டி, சொல்லிட்டே இப்பவே. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கையேடு.
நான் சொல்றது சொல்லிட்டேன், நீ நாளைக்கே போய் அவன்கிட்ட சொல்ற. அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, கேள்வி கையெடு. உனக்கு இது தேவையில்லாத விஷயம், இது என்னோட லைஃப், நான் பாத்துக்கிறேன், நீ கையெடு. மறுபடியும் சொல்றேன்டி, அந்த பையனால ஃபியூச்சர்ல உனக்கும் சரி எனக்கும் சரி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்றேன், டென்ஷன் ஆயிடுவேன் நானு. சார், உங்க ஃபியூச்சர் வேற என்னோட ஃபியூச்சர் வேற, ரெண்டையும் சேர்த்து சொல்லாதீங்க, கையெடுங்க. அவன் கிட்ட என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும், எப்ப சொல்லணும்னு எனக்கு தெரியும், சரியா? நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம். நீ போய் தர்ஷினி கூட போய் டான்ஸ் ஆடு, சாப்பிடு, ஏதாவது பண்ணுப்போ. ஏண்டி, என்ன பிடிக்காது, நான் வேணாம் உனக்கு. ஆனா நான் தர்ஷினி கூட பேசினாலோ சிரிச்சாலோ உனக்கு கோவம் வருது. எனக்கு என்ன கான்செப்ட்னே சுத்தமா புரியலடி. நானும் கோப்பல, நான் ஏன் கோப்பிட போறேன்? நீ தர்ஷினி கூட பேசு, இல்ல த்ரிஷா கூட பேசு, எனக்கு என்ன வந்தது? அப்போ இந்த ஐஸ்கிரீம் தட்டி விட்டது அது தெரியாம தான் ட்ரெஸ் தடிக்கி நானும் சொன்னேனே. இது இந்த ட்ரெஸ் தடுக்கி நீ ஐஸ்கிரீமை தட்டி விட்ட, தெரியாம அதுவும். ஓ, இந்த ட்ரெஸ் எது அளவு இருக்கு? கீழெல்லாம் இல்லையே, அது மேல தானே இருக்கு. அதை தட்டி விட்டு எப்படி கீழே விழுந்திருப்ப நீ? எப்படியோ தட்டி விட்டு கீழே விழுந்துட்டேன். இதெல்லாம் உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன்மா, ஆளை விடு. நீ என் மேல உள்ள கோவத்துல மட்டும்தான் நான் உனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என் மேல உள்ள காதல் உனக்கு துளி கூட குறையல, அது நல்லாவே தெரியுது. உன் கண்ணே எனக்கு தெரியுது. சீக்கிரமே நீ என்கிட்ட வந்துருவடி, அந்த நம்பிக்கை எனக்கு 100% இருக்கு. ஐ லவ் யூ மித்ரா. இதயம் உருகித்தான் கரைந்து போவதை பார்க்கிறேன், நான் பார்க்கிறேன். நடந்தால் ஆறு, எழுந்தால் அருவி, நின்றால் கடல். என்னாச்சு, என்னவோ ஆயாச்சு. இந்த அம்மா ரெண்டு பேரும் பாத்தீங்களா, எக்ஸாம் நடக்குது. ஒரு அம்மா என் மேல சாஞ்சிட்டு தூங்குறாங்க, இன்னொரு அம்மா புக்க ஃபேஸ்ல மூடிட்டு தூங்குறாங்க. வெயில் படக்கூடாது அம்மா. உருப்பிடுவீங்கடி நல்லா. அடியே எல்லவெடுத்தவளே, என் ஷோல்டர் வலிக்குதுடி, கையேற்றி. என்னடி, சும்மா கொஞ்ச நேரம் இருந்தா என்ன, தூக்கம் தானே வருது. தொடப்பக்கட்டை எடுத்துன்னு வை, தூக்கம் வருதா? இன்டர்னல் எக்ஸாம் நாயே, இன்டர்னல்லாம் அவங்களே மார்க் போட்டுருவாங்க. நீங்க வேற டார்ச்சர் பண்றீங்க, படி படின்னு போகடி என்கிட்ட. ஆமா, உங்க அப்பா தானே எங்க பேப்பர் தத்துறாரு, அதனால அவர் மார்க் போட்டுருவாரு. சி, ஒழுங்கா எழுந்து படி. ஐயோ, எனக்கு தூக்கமா வருது இந்த புக்கை எடுத்தாவே. பரவாயில்ல, உனக்கு தூக்கத்தான் வருது. ஒருத்தர் தூங்கிட்டா பாரு. என்ன தூங்கிட்டாளா அவ? ஆமா, உண்மையெல்லாம் சாஞ்சிருந்தா அந்த அம்மாக்கு கம்ஃபர்டபுளா இல்லையா, அதனால நீட்டு நிமிர்ந்து படுத்துட்டா. இப்ப கரெக்டா பிரின்சிபல் ஹெச்ஓடி யாராவது வரணும்னு நானும் பாக்குறேன், யாருமே வரமாட்டாங்க. இது என்ன சம்மு, ஒண்ணுமே புரிய மாட்டுது. பிங்கி, இந்த சம் எப்படி வரும்? பிங்கி, அடியே என்ன மலரு, படிச்சிட்டு இருக்கல? படிச்சிட்டு இருக்கியா? ஒரு மணி நேரமா ஒரு பக்கத்தையே வச்சு படிச்சிட்டு இருக்க. என்னடி எதை யோசிச்சுட்டு இருக்க? யோசிச்சுட்டு தாண்டி இருக்கேன். அதான் என்ன யோசிக்கிற? இல்லடி, நேற்று அக்கில் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன கூப்பிட்டு பேசினா. ஒண்ணு சேர்த்துட்டீங்களா என்ன? ஏச்சி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சி, அது இல்லையா? வேற என்ன பேசினா சொல்லு. இல்லடி அவன். என்னடி ஏனி கத்துன? பண்ணி மாடு காலில் பாண்டு படுத்துட்டாடி. இந்த அம்மா கிட்டத்தட்ட ½ மணி நேரம் தூங்குறாடி. எப்படி காலேஜ்ல பயமே இல்லாம தூங்க முடியும்? பயமே இல்லாம தூங்குறாளா? இப்ப நான் 8 உதயம் பாரு. மம்மி சும்மாரு. அட வேஸ்லாண்டு, கத்திட்டு மாட்டி தூங்குது பாடி. அவளை மட்டும் தான் பாத்தியா? இங்க ஒருத்தி என்ன அமுக்கிட்டு தூங்கிட்டு இருக்கா பாரு. வெள்ளங்கும், என்னடி ரெண்டு பேரும் இப்படி தூங்குறாளுங்க? இந்த 2 அம்மாவுக்கும் புக்கை எடுத்தாவே தூக்கம் வருதாடி. எழுப்பினாலும் எழுந்திருக்க மாட்டாங்க போல இருக்கே. இப்ப என்னடி பண்ணலாம்? எனக்கு என்னடி தெரியும். இப்ப பாரு எப்படி எழுப்புறேன்னு பாரு. மீனம்மாடி, ஹெச்ஓடி மீனம்மா வராங்கடி. மலரு, நீங்க இல்லடி, நாங்கதான். சீ, பரதேசிங்களா நீங்க தானா? ஏன் நிம்மதியா தூங்க கூட வர மாட்டீங்க? எப்படி தூக்கம் வந்து தெரியுமா? அட உருப்படாத நாய்ங்களா, எக்ஸாம் வச்சுட்டு இப்படி தூங்குறீங்க, விளங்கும். அத்த தாயி, நீ வாயை முடுத்தா பள்ளி கோசல உள்ள போயிட போகுது. வாய முடு, அதாவது எடுத்து படிங்க. எக்ஸாம் ஹால்ல வந்து உட்காந்துட்டு எனக்கு அது தரல இது தரலன்னு முடிச்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வெளில வந்து கழுவி ஊத்துவேன் பாத்துக்கோ. பாடி வாங்கிட்டு. சரி, அவங்கள விடுடி. நீ ஏதோ சொல்ல வந்தியா? அகில் என்ன என்னமோ சொன்னாரு, என்ன சொன்னாரு? அதுவா மலரு? இல்ல மலரு, நான் ராகுல் கிட்ட அவனை வெறுப்பேற்றுறதா பண்றேன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் அவனோட லைஃபோட விளையாடாத, அவன்கிட்ட சொல்லிட்டு. நீ என்ன லவ் பண்ணலனாலும் பரவாயில்ல, நான் அந்த மாதிரி ஒரு பையனை லவ் பண்ணேன், எனக்கு அவனை தவிர வேற யாரும் மனசுல இல்லை அப்படின்னா அவன்கிட்ட சொல்லிட்டு.
இல்லைன்னா அவனோட ஃபியூச்சர் தான் பாதிக்கப்படும். அப்புறம் உன்னை விரும்ப ஆரம்பிச்சிருவான். இன்னும் நீ விரும்ப நினைச்சிட்டு அவன் அதிகமாக விரும்ப ஆரம்பிச்சிருவான். இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படி இப்படின்னு அட்வைஸ் பண்ணாண்டி. பைத்தியக்காரி, இதை தானே நாங்களும் சொல்கிறோம். நீ அண்ணன் வெறுப்பேற்றதுக்காக அவன் கூட க்ளோஸ் ஆகணும்னு நினைக்கிற. ஆனால் அவன் ஆல்ரெடி உன்னை லவ் பண்ணுறான். ஸோ அவன் என்ன நினைப்பான், ஓகே மித்ராவுக்கும் ஓகே தான் போல, அதனால தான் நம்ம கூட நல்லா பேசுகிறா சிரிக்கிறான்னு நினைப்பான். வேணாண்டி, அவன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடு. அண்ணன் சொன்னதும் சரி, இவன் சொல்றதும் சரி, கரெக்டடி. தேவையில்லாத வேலை. அப்புறம் உனக்கும் பிரச்சனை, அண்ணனுக்கும் பிரச்சனை, அவனுக்கும் பிரச்சனை. ஏன்டி நீ சொல்லிடு. ஆமாடி, இப்ப பாத்தீங்கன்னா கூட சொல்லிடு எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம். இதெல்லாம் இப்ப சொல்ல முடியலன்னா நாளைக்கு சொல்லிடு. சரிடி, அவன்கிட்ட நான் பேசுறேன். அதான் கரெக்ட், பேசிடு. ஏன்னா நாளோட எக்ஸாம் முடியுது. அதுக்கு அடுத்த நாள் எங்க மாமாவோட ஹாஸ்பிட்டல் ஓப்பனிங் இருக்கு. ஸோ வர முடியாது. அதனால நாளைக்குலாம் எப்படியா சொல்ல பாக்குறேன். ஆத்தி, என்னடி ஆயுஸ் நூறுடி, இது வந்துட்டான் பாரு. ஹாய் மித்து. ஹாய் ராகுல். என்ன படிச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல, பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? பார்த்தாவா? அங்கிருந்து பார்க்கும்போது நீயும் ராஃபியும் தூங்கிட்டு இருந்த மாதிரியே இருந்தது. ஆத்தி பையன் உள்ள கரெக்டா கண்டுபிடிச்சிச்சு. ஏண்டி இப்போ உங்ககிட்ட அவன் கேட்டானா? பையன் முட்டுறி. சரி ஓகே, நீங்க படிச்சிட்டீங்களா? நாங்களாம் எப்பவுமே படிக்க மாட்டோமா. போய் ஸ்பாட்ல என்ன வருதோ அதை எழுதிட்டு வந்துருவோம். ஸ்பாட்ல வருமா? எனக்கு கூட ஸ்பாட்ல ரொம்ப கேமிக்கலமா வரும். பரவாயில்லையா, சொல்லவா? ஏன் மித்ரா? பின்ன இப்பதான் இவளுங்களை திட்டிட்டு இருந்தேன். நீங்களும் அதே பண்றீங்க. போய் படிங்க போங்க. நான்லாம் படிச்சுட்டேன் மித்து. படிச்சிட்டியா? அப்புறம் இங்க என்ன? இல்ல, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு தான் வந்தேன். ஒரு விஷயமா? என்ன விஷயம்? இல்ல, நாளைக்கு என்னோட பர்த்டே. நாளைக்கு பர்த்டேவா? சூப்பரு. ஒரு ட்ரீட் கன்ஃபார்ம். அதெல்லாம் கண்டிப்பா வச்சிடுறேன். ஓ, பர்த்டேவா? அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ராகுல். அது என்ன அட்வான்ஸ்னு இப்பவே? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் விஷ் ஒன்னதா தான் இருக்கணும். கிழிஞ்சது. ஃபர்ஸ்ட் விஷனா நான் எப்படி பண்ண முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நைட் 12 o'clock எனக்கு நீ தான் ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணணும். 12 o'clock? ராகுல், நான் அப்பெல்லாம் தூங்கிடுவேன். நான் 9:30க்குலாம் தூங்கிடுவேன். எப்படி நான் விஷ் பண்ணுவேன்? பைபிள் எதுக்கும் அடி போடுதுடி. நானும் நோட் பண்றேன். ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்காக இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் முழிச்சிருந்து எனக்காக விஷ் பண்ண. என்னோட பர்த்டே விஷ் ப்ளீஸ். அப்படி 12 மணிக்கு விஷ் பண்றதுனால எப்படி பண்றது? மித்து, ஃபோன் இருக்குல்ல, எனக்கு கால் பண்ணி விஷ் பண்ண. உனக்கு கால் பண்ணியா? உன் நம்பர் என்கிட்ட இல்லையடா. நான் தரேன், நீ விஷ் பண்ண. ஓ, நம்பர் வாங்க போலாடி. அதுக்கு பயவுல எப்பெல்லாம் சுத்தி வளைச்சு நம்பர் வாங்குது பத்தியா? நம்பரா? இல்ல, நான் வேணா குரூப்ல உனக்கு பர்த்டே விஷ் பண்ணவா? மித்து, எனக்கு பர்சனலா விஷ் பண்ணுன்னு சொல்றேன். இது என்னோட பர்த்டே விஷ் ப்ளீஸ். ப்ளீஸ் மித்ரா, இவ்வளோ கேட்குறான்ல. உன்னை என்ன விஷ் தானே பண்ண சொல்றான்? ஒரே ஒரு விஷ் தானே பண்ணிட்டேன். சரி சரி ஓகே. உன் நம்பர் குரூப்ல இருக்குல்ல, நான் எடுத்துக்கிறேன். ராகுல் கீர்த்தின்னு இருக்கும். ராகுல் கீர்த்தியா? சரி, நான் எடுத்து உனக்கு விஷ் பண்றேன். ஓகே மித்து. மேல ஒரு கண்ணு நீதாயே முற பொண்ணு, உன்னோட இவ ஒண்ணு, உன்னை மறந்தா வரும். என்னைய பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? போய் படிங்க. என்ன எக்ஸாம் 1 மணி நேரத்துல ஆரம்பிச்சிருவாங்க, போங்க. போறேன் மித்து. வாடா போலாம். மச்சான், போலாம்டா வாடா. இங்கேயே உட்காந்து வேலையை பார்த்துட்டு இருப்பான். ஓகே மித்து, நான் வரேன், பாய். உன் நம்பர் வாங்குறதுக்கு என்னமா ட்ரை பண்ணுது? இல்ல, அதெல்லாம் இருக்கட்டும். நீ விஷ் பண்ண போறியா என்ன? பின்ன இவ்வளோ கேட்குறானேடி. விஷ் பண்ணி தானே ஆகணும். பாருடி, தேவையில்லாத வேலை அது. அண்ணன் சொன்ன மாதிரி ஏதாவது பின்னாடி ப்ராப்ளம்னா அவ்வளோதான், கொண்டு போட்டுருவாங்க, பார்த்துக்கோ. ஒரு விஷ் தானடி. ஒரு விஷயம் நீ நினைக்கிற, ஆனா உன்னோட நம்பர் அதுக்கப்புறம் உனக்கு கிடைச்சிருமே. என்னடி பேசுறீங்க? இப்ப மட்டும் என் நம்பர் அவன்கிட்ட இல்லாம இருக்குமா? என்ன சொல்ற? ஆமா, குரூப்ல நான் தானே அட்மின். கண்டிப்பா அவன் சேவ் பண்ணி வச்சிருப்பான். ஓ ஆமால, அதெல்லாம் விஷயம் இல்ல. நாளைக்கு அவன் கிட்ட சொல்லிடலான்னு பார்த்தேன். இப்போ அவன் பர்த்டே வச்சுட்டு இந்த மாதிரி சொன்னா அவன் கஷ்டப்படுவான்ல. அதுக்கு என்ன பண்ண போற? அதான்டி, நாளைக்கு ஒரு நாள் விட்டுறேன். அடுத்த நாள் நான் வரமாட்டேன்ல, மறுநாள் வந்து நான் அவன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். இங்க பாருடி, சும்மா சும்மா தள்ளி போட்டே போகாத. சான்ஸ் கிடைக்கும் போது சொல்லிடு. சரிடி, நாளைக்கு அவன் பர்த்டே, கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு போறான் பாவம். அடுத்த நாள் கண்டிப்பா சொல்லிடுறேன். அடுத்த நாள் இல்ல, அதுக்கு அடுத்த நாள். அதுக்கு அடுத்த நாள். பெல் அடிச்சிச்சு, வாங்க போலாம். எக்ஸாம் வேற எழுதணுமா? கடுப்பா இருக்கு. நாளைக்கு ஒரு எக்ஸாம் தானே, அதோட முடிஞ்சது. வாங்க போலாம்.